ரீசெண்டா யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில வைரலா போயிட்டுருக்க பூண்டு தொக்கு தான் இன்றைக்கி நான் செஞ்சேன். இந்த ரெசிபி ஃபஸ்ட்டு பார்த்தப்ப ரொம்ப சிம்பிளா இருக்கே! எப்படி இருக்க போது அப்படின்ட்டு பார்த்தேன். பட் ஆனா இந்த ரெசிபி எல்லாருமே ஆஹா! ஓஹோன்ட்டு ஹைப்பு குடுக்கவும், அந்த ஹைப்புக்கெல்லாம் இந்த ரெசிபி ஒர்த்து தானா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துடலான்ட்டு ரெசிபி ஓப்பன் பண்ணா, நான் யூசுவலா இட்லிக்கு பொடி செய்வேன். அதே ரெசிபி தான் கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்காங்க. நான் வந்துட்டு முழுசா 2 பூண்டு எடுத்திருக்கேன். அத நல்லா உரிச்சு எடுத்துட்டு, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு, கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சிடணும். அதுக்கப்புறம் பேன்ல பார்த்தீங்கன்னா, தாராளமா எண்ணெய் விட்டுட்டு, கொஞ்சமா கடுகு சேர்த்து அது பொரிஞ்சு வரும்பொழுது கருவேப்பிலை சேர்த்துக்கணும். அப்புறம் நம்ம கலக்கி வச்சிருக்க இந்த பூண்டை வந்துட்டு இதில சேர்த்து நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கைவிடாம கிளறிட்டே இருக்கணும். அது எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி தழை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டா பூண்டு தொக்கு ரெடி. இந்த பூண்டு தொக்கு இட்லி, சாப்பாடு, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாமா. அதுலேயும் சாப்பாடுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மையாகவே கொடுக்குற ஹைப்புக்கு ஒர்த்து தான்.